Greetings to everyone. How are you all? Hope you're all doing good. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராசரி ஐட்டம்ஸ், மளிகை பொருட்கள். பொதுவா மளிகை பொருட்கள்னாலே அதனுடைய பேர் மட்டும் நம்ம இங்கிலீஷ்ல தெரிஞ்சுப்போம். ஆனா நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு மளிகை பொருட்களினுடைய பேர் என்ன, அப்பியரன்ஸ் என்ன, முக்கியமா அதனுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். உண்மையாலுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. ஏன்னா வீட் அப்படின்னா கோதுமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா வீட்டினுடைய டேஸ்ட் என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி ஒவ்வொரு மளிகை பொருட்களுடைய டேஸ்ட் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். சோ என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் ஃபேக்ட். ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம என்ன லெசன் பார்க்க போறோமோ அந்த லெசன் சம்பந்தப்பட்ட ஒரு அன்னோன் ஃபேக்ட் வந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுடேஸ் ஒர்க் அவுட். நம்ம ஒவ்வொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லயுமே ஒவ்வொரு லெசன் வந்து நம்ம படிப்போம், படிக்க மாட்டோம், பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், பிராக்டிஸ் பண்ணுவோம். அதான் டுடேஸ் ஒர்க் அவுட். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமர். நம்ம என்னென்ன வார்த்தையெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் செஷன்ல வந்து நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறோமோ அது வந்து கிராமட்டிக்கலா சென்டென்ஸ் எப்படி கரெக்டா ஃப்ரேம் பண்ணி பேசுறது அப்படின்றத வந்து இந்த கிராமர் செக்மெண்ட்ல பார்ப்போம். நாலாவது செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். ஓகே, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கிங் இன் இங்கிலீஷ். அதாவது நம்ம இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணி இங்கிலீஷ்ல பேசணும். இது வந்து ஒரு தனி ஸ்கில்லுங்க. சோ இந்த செக்மெண்ட்ல இந்த திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக் த ஹர்டல்ஸ். நம்ம இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு தான் வந்து பிரேக் த ஹர்டல்ஸ்ல பார்ப்போம். அந்த லாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. அதாவது நீங்க எத்தனை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சரி, எவ்வளவு மணி நேரம் நீங்க இருந்தாலும் சரி, நீங்க எப்ப இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் யூ வில் கெட் திஸ் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். சோ அப்படி நீங்க வீட்டிலே ஒரு நாளைக்கு நீங்க 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி 4 ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா வந்து உங்களுடைய ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அது என்ன அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி செக்மெண்ட்ல பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நம்மளுடைய சேனல் அடுத்த மந்த்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்குக்கு அழகான ஒரு ஷெட்யூலோட வந்து நம்ம சேனல் வந்து மூவ் ஆக போகுது. என்ன ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ வரும். ஆக்சுவலி நம்ம லைஃப்ல வந்து என்டர்டைன்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, கொஞ்சம் கவலையெல்லாம் மறந்து சிரிக்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அதனால மண்டே வந்து ஒரு என்டர்டைனிங் வீடியோ வரும். ஸோ இந்த என்டர்டைனிங் வீடியோல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னா காமெடி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், விளாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும், நிறைய ரெசிபிஸ் வந்து நான் என்னோட லைஃப்ல நான் ட்ரை பண்றது எல்லாமே வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்ல பார்ப்போம். ஓகே, இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது ஒரு தற்காலிகமான வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். நம்ம நிரந்தரமா நம்ம லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டம் நமக்கு வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஓவர் கம் பண்ற அளவுக்கு, அந்த கஷ்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பா வேணும். சோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்கில் கிளாஸ்ல கத்துக்குவோம். இது என்னைக்கு இந்த வீடியோ என்னைக்கு வரும்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஒரு லைஃப் ஸ்கில் வீடியோ வரும். ஓகேங்களா? சோ இந்த மண்டேக்கும் சாட்டர்டேக்கு நடுவுல இருக்கக்கூடிய 4 நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம லைஃப் ஸ்கில் அப்படின்னு வரும்போது அதுல ரொம்ப முக்கியமான ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில். சோ இது வந்து வெனஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்கில் வரும். ஆக்சுவலி வெனஸ்டேன்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் வென்ஸ்டே. ஓகே, சோ வென்ஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ வரும். சோ இதுதான் வந்து நம்ம சேனலினுடைய ஷெட்யூல். ஓகே ஃபைன். சோ இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சோ என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் மீ. சோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னோன் ஃபேக்ட். சோ இன்னைக்கு நம்ம கிராசரி ஐட்டம்ஸ், மளிகை பொருட்கள் தானே பார்க்க போறோம். அது பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்னோன் ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். பிளாக் பெப்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிளகு. இட் வாஸ் கால்ட் as black gold in ancient times. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் பெப்பர், இந்த மிளகு வந்து தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸுக்கு, அதாவது வரி கட்டுறதுக்கு பணத்துக்கு பதிலா இந்த பிளாக் பெப்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷியஸா பிளாக் பெப்பர் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா வாஸ்கோட காமா அவருடைய சி வாயேஜ், அதாவது கடல்வழி பயணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து சி வாயேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த கடல்வழி பயணம் அவர் மேற்கொண்டதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னா இன் சர்ச் ஆஃப் திஸ் பிளாக் பெப்பர், இந்த மிளகை தேடி அப்படின்னு சொல்லிதான் வந்து அவருடைய கடல் பயணமே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டரியில வந்து தேர் இஸ் எ ரெக்கார்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டோன்னே எனக்கே ஐ வாஸ் ரொம்ப
ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா எஸ் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாக்ஸ் கட்டுறதுக்கே அவங்க வந்து பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பொங்கல்ல மிளகு இருந்தா கூட எடுத்து வைக்க எனக்கு மனசே வரமாட்டேங்குதுங்க. பிகாஸ் இட் வாஸ் ஒன்ஸ் கால்ட் அஸ் பிளாக் கோல்ட். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட நம்மளுடைய கிளாஸ்னுடைய செகண்ட் செக்மெண்ட் போலாம். டுடேஸ் ஒர்க் அவுட் கிராசரி ஐட்டம்ஸ் பத்தி பார்த்துடலாம். இங்கிலீஷ்ல சரளமா பேசுறதுக்கு டு டாக் இன் இங்கிலீஷ் நமக்கு என்ன வேணும்? வாட் இஸ் நீடட்? வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள் கத்துக்கணும். எதுக்காக நிறைய வார்த்தைகள் கத்துக்கணும்? வை? டு டாக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. அப்பதான் வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம சரளமா பேச முடியும். ஓகே, வேர்ட்ஸ் கத்துக்கணும். அப்ப என்ன மாதிரி வேர்ட்ஸ் கத்துக்கணும்? வாட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் we have to learn? Words used in daily life. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது மளிகை பொருட்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, மளிகை பொருள், இது வந்து இங்கிலீஷ் கிராமர்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நவுன். ஓகே, இதுக்கு பேரு வந்து நவுன், அதாவது பெயர் சொல். அப்ப நவுன்னா என்ன? இட் இஸ் a naming word. It is a name of person, place, things and animals. இந்த grocery items இந்த கேட்டகரியில எதுல வரும்னு பாத்தீங்கன்னா it is name of things. பொருள், things கேட்டகரியில வரும். அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஒரு பொருளை பத்தி படிக்கும் போது சும்மா அதோட பேர் மட்டும் படிக்க கூடாது. நம்ம என்ன படிக்கணும்னா அதனுடைய நேம், ஷேப், அப்பியரன்ஸ் அண்ட் யூசஸ், இந்த 4 டீடைல்ஸும் சேர்ந்து படிக்கணும். இந்த 4 எதுக்குங்க படிக்கணும்? வை? இந்த மாதிரி படிச்சாதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் we can learn more words, நிறைய வார்த்தைகள் கத்துக்க முடியும். ரெண்டாவது, இங்கிலீஷ்ல எதை பத்தியும் நம்மளால சரளமா பேச முடியும். மூணாவது, திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஸ்கில் வந்து நமக்கு வளரும். இந்த கிராசரி ஐட்டம்ஸ் இஸ் டிவைடட் into 5 types. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல்ஸ், அதாவது தானிய வகைகள். செகண்ட் வந்து பல்சஸ், பருப்பு வகைகள். தேர்டு வந்து ஸ்பைசஸ், மசாலா பொருட்கள். நாலாவது வந்து ஆயில் அண்ட் ஃபேட்ஸ், அதாவது எண்ணெய் வகைகள். அஞ்சாவது வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். இப்போ ஒவ்வொரு பொருட்களினுடைய ஷேப், அப்பியரன்ஸ் அண்ட் டேஸ்ட் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், அதாவது அரிசி. அதனுடைய ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஆப்லாங் ஒரு ஓவல் ஷேப். ஆப்லாங் அப்படின்னா நீளமான அப்படின்னு அர்த்தம். அதோட அப்பியரன்ஸ் உங்க வீட்டு அரிசி கலர் நீங்க சொல்லிக்கலாம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாண்ட் ஆர் ஸ்லைட்லி ஸ்வீட். பிளாண்ட் அப்படின்றது சுவையற்றன்னு அர்த்தம். அடுத்தது வந்து வீட், கோதுமையுடைய ஷேப் எப்படி இருக்கும்? ஸ்மால் ஓவல் கிரெயின்ல இருக்கும். அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? லைட் பிரவுன் கலர்ல இருக்கும். அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுங்களா? earthy or nutty. So earthy அப்படின்னா மண் சுவையுள்ள அப்படின்னு அர்த்தம். சோ நட்டி அப்படின்னா ஒரு நட்டினுடைய சுவை மாதிரி இருக்கும். இனிமே கோதுமையினுடைய சுவை இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்லணும், earthy, nutty அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெய்ஸ் கார்ன், அதாவது சோளம். சோளம்னுடைய ஷேப் வந்து ட்ரையாங்குலர் இல்லைன்னா வந்து டியர் டிராப். டியர் டிராப்னா நம்மளுடைய கண்ணு தண்ணி. ஓகேவா? நம்ம கண்ணு தண்ணியோட ஷேப்ல இருக்கும். அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைட் எல்லோ கலர்ல இருக்கும். டேஸ்ட் வந்து அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது ஸ்வீட் ஜூசி டேஸ்ட்னு சொல்லலாம். ட்ரையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டார்ச்சி டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் மில்லட், அதாவது ராகி. அதனுடைய ஷேப் வந்து ரவுண்ட் அண்ட் ஸ்மால் ஷேப்ல இருக்கும். அப்பியரன்ஸ் வந்து டார்க் ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். அதனுடைய டேஸ்ட், ராகினுடைய டேஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா earthy and nutty அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா pearl millet. ஸோ pearl millet வந்து கம்பு. அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேயிஷ் இல்லைன்னா கிரீனிஷ் கலர்ல இருக்கும். டேஸ்ட் வந்து ஸ்லைட்லி பிட்டர் அண்ட் earthy, லைட் கசப்பு, earthy டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட், அதாவது திணை. அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும்னா ஓவல் அண்ட் டைனி ஷேப்பா இருக்கும். திணை ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், அதுக்கு சின்னதுக்கு டைனின்னு சொல்லலாம். அடுத்தது அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து பெயில் எல்லோ கலர்ல இருக்கும். லைட் எல்லோ, பெயில் எல்லோ கலர்ல இருக்கும். டேஸ்ட் வந்து மைல்டா இருக்கும், ஸ்லைட்லி நட்டி டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் மில்லட், அதாவது சாமை. சோ அதனுடைய ஷேப் வந்து ரொம்ப ஸ்மால் அண்ட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீமி ஒயிட் ஆர் ஆஃப் ஒயிட். இந்த ஆஃப் ஒயிட் அப்படின்னா
வெண்மை ஒற்ற நிறம், அதாவது ரொம்ப ஒயிட்டிஷா இருக்காது, வெண்மை ஒற்ற நிறத்துல இருக்கும். அதனுடைய டேஸ்ட் வந்து மைல்டா இருக்கும். அடுத்தது வந்து கோடோ மில்லட். கோடோ மில்லட் வந்து வரகு. அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் ஓவல் ஷேப்ல இருக்கும். சாரி, அதனுடைய ஷேப் அப்பியரன்ஸ் வந்து கிரேஷ் ஒயிட்ல இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி பிளாண்ட் டேஸ்டா இருக்கும், சுவை இல்லாம. அடுத்தது வந்து பான்யார்டு மில்லட், அதாவது குதிரைவாளி. அதோட ஷேப் எப்படி இருக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து ஆஃப் ஒயிட் ஆர் பெயில் கிரீம் கலர்ல இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். அப்புறம் ஸ்லைட்லி நட்டி டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ், சிவப்பு அரிசி. அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து ரெட்டிஷ் பிரவுன், ஹஸ்க்னா உமி. ஓகே, அந்த உமி கலர்ல இருக்கும். ஷேப் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டு லாங் அந்த ஷேப்ல இருக்கும். டேஸ்ட் வந்து நட்டி ரொம்ப சூயியா இருக்கும். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பிளாக் ரைஸ், கருப்பு அரிசி. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஷேப்ல இருக்கும், ஸ்லைட்லி கொஞ்சம் திக்கா இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் அண்ட் ஸ்டிக்கி அந்த டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து பல்சஸ் பார்க்கலாம், பருப்பு வகைகள். ஃபர்ஸ்ட் வந்து தூர் டால், அதாவது தூரம் பருப்பு. அதனுடைய ஷேப் வந்து ரவுண்ட் அண்ட் ஃபிளாட் ஸ்பிளிட்டா இருக்கும், ஃபிளாட் அண்ட் ஸ்பிளிட். அப்பியரன்ஸ் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். டேஸ்ட் வந்து ஸ்லைட்லி நட்டி அண்ட் ஏர்தி டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்னா டால், கடலை பருப்பு. அதனுடைய ஷேப் வந்து ரவுண்ட் அண்ட் ஸ்பிளிட் ஷேப்ல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிரைட் எல்லோ கலர். டேஸ்ட் வந்து நட்டி அண்ட் ஸ்லைட்லி ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் பெங்கால் கிராம், கருப்பு கடலை. அது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க் பிரவுன் கலர்ல இருக்கும். டேஸ்ட் வந்து தி மீட்டி அண்ட் நட்டி. மீட்டினா கொஞ்சம் அந்த கறி சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூங் டால், அதாவது பாசி பருப்பு. அதனுடைய ஷேப் வந்து ஸ்மால் ஃபிளாட் ஸ்பிளிட். அப்பியரன்ஸ் வந்து எல்லோ கலர். டேஸ்ட் வந்து ஸ்லைட்லி ஸ்வீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வில் சி கிரீன் கிராம், பச்சை பயிறு. அதனுடைய ஷேப் வந்து ஸ்மால் ஓவல் ஷேப்ல இருக்கும். அப்புறமா வந்து அதனுடைய டேஸ்ட் ரொம்ப கிளாசி, சாரி டேஸ்ட் வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஸ்லைட்லி கிராசி டேஸ்ட்ல இருக்கும். இந்த கிராசின்ற வேர்ட் யூஸ் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஊர் டால், அதாவது உளுந்து. அதனுடைய ஷேப் வந்து ஓவல் அண்ட் ஸ்பிளிட். அப்பியரன்ஸ் வந்து ஒயிட் கலர் அண்ட் டேஸ்ட் வந்து நல்ல கிரீமி டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து ராஜ்மா, சிவப்பு காராமணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது வந்து கிட்னி ஷேப்ல இருக்கும். கிட்னி ஷேப் நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். அப்பியரன்ஸ் வந்து டார்க் ரெட் ஆர் மரூன் கலர்ல இருக்கும். டேஸ்ட் வந்து மீட்டி ஆர் ராபஸ்ட். ராபஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிளேவர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஹார்ஸ் கிராம். ஹார்ஸ் கிராம் கொள்ளு. ஷேப் ஓவல் அண்ட் ஸ்லைட்லி ஃபிளாட். அப்பியரன்ஸ் பிரவுன் ஆர் ரெட்டிஷ் பிரவுன். டேஸ்ட் வந்து ஸ்ட்ராங் தி நட்டி ஃபிளேவர்ல இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் பார்க்கலாம், மசாலா பொருட்கள். டர்மரிக், மஞ்சள். மஞ்சள் வந்து என்ன அப்பியரன்ஸ்ல இருக்கும், பிரைட் எல்லோ பவுடர். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஏர்தி அண்ட் ஸ்லைட்லி பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கியூமின் சீட்ஸ், அதாவது ஜீரகம். இது வந்து ஸ்மால் எலாங்கேட்டட் பிரவுன் சீட்ஸ், அந்த ஷேப் அப்படி இருக்கும். அப்பியரன்ஸ் வந்து சாரி அதனுடைய டேஸ்ட் வந்து ஏர்தி அண்ட் வார்மா இருக்கும். அடுத்தது வந்து கொரியாண்டர், கொத்தமல்லி விதை. அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும், ரவுண்ட் அண்ட் பெய்ஜ் சீட்ஸ். பெய்ஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழுப்பு விதைகள் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் பெய்ஜ் சீட்ஸ். ஓகே, டேஸ்ட் வந்து சிட்ரஸி அண்ட் நட்டி. அப்புறமா மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு. ஸ்மால் ரவுண்ட் பிளாக் சீட்ஸ். இது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சன்ட் அண்ட் ஸ்லைட்லி பிட்டர். பஞ்சன்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிளேவர், நம்ம ராபஸ்ட் பார்த்தோம்ல அது மாதிரி பஞ்சன்ட். அப்புறமா ஃபெனுக்ரீக். ஃபெனுக்ரீக் வந்து வெந்தயம், அது உங்களுக்கே தெரியும். ஸ்மால் ரம்போடியல் ஷேப், அதனுடைய ஷேப் வந்து கத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு ரம்போடியல் ஷேப் அப்படின்னு சொல்லணும் வெந்தயத்துக்கு. அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லோயிஷ் பிரவுன் அண்ட் டேஸ்ட் வந்து பிட்டர் அண்ட் நட்டி. அடுத்தது வந்து ஃபீனல் சீட், சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். கிரீனிஷ் ஓவல் சீட். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் லிக்கரைஸ் லைக், கொஞ்சம் லிக்கரைஸ் லைக் டேஸ்ட்ல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காடமன், ஏலக்காய். அதனுடைய ஷேப் வந்து ஸ்மால் கிரீன் பாட்ஸ். பாட்ஸ்ன்றது அந்த வெளியில இலை மாதிரி அந்த விதைகளை மூடி இருக்கும் இல்லையா, அதுதான் பாட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளவ், கிராம்பு. அது வந்து டார்க் பிரவுனிஷ் அண்ட் நெயில் ஷேப்ல இருக்கும். அதனுடைய
டேஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஸ்வீட் அண்ட் பஞ்சன்ட். அடுத்தது வந்து சின்னமன் லவங்கப்பட்டை. பிரவுன் ரோல்டு பார்க் ஸ்ட்ரிப்ஸ், மரத்தினுடைய பட்டை இல்லையா, பார்க் ஸ்ட்ரிப். டேஸ்ட் வந்து ஸ்வீட் உட்டி அண்ட் வார்ம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர் மிளகு. இது வந்து ஸ்மால் ரவுண்ட் பிளாக் சீட்ஸ். டேஸ்ட் வந்து ஸ்பைசி அண்ட் பஞ்சன்ட். அண்ட் asafoetida பெருங்காயம். yellowish powder or resin. டேஸ்ட் வந்து பஞ்சன்ட், ராவா இருக்கும் போது பஞ்சன்ட், குக் பண்ணும்போது சேவரி டேஸ்ட்னு சொல்லணும். அடுத்தது பே லீஃப் பிரிஞ்சி இலை. அது வந்து dried elongated green leaf. elongatedனாலும் நீளமான. அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் subtle and slightly bitter. அடுத்தது வந்து ரெட் சில்லி சிவப்பு மிளகாய். அது வந்து dried red pods. ஓகேங்களா, பாடுன்றது அந்த அவுட்டர் கவர். அடுத்து வந்து அதோடைய டேஸ்ட் வந்து ஸ்பைசி ஹாட் அண்ட் பஞ்சன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்மெக் ஜாதிக்காய். அது வந்து பிரவுன் ஓவல் சீட்ஸ், ரொம்ப ஸ்வீட் வார்ம் அண்ட் நட்டி டேஸ்ட்ல இருக்கும். அடுத்து வந்து ஸ்டார் ஆனிஸ், அதாவது அன்னாச்சி பூ. ஸ்டார் ஷேப்ட் பிரவுன் ஸ்பைஸ், டேஸ்ட் வந்து ஸ்வீட் லிக்கோரஸ் லைக். அடுத்தது டாமரின் புளி, ரொம்ப டார்க் பிரவுன் பல்ப். ஆக்சுவலி இது வந்து பல்ப்புங்க, அந்த ஃப்ரூட்டினுடைய பல்ப். டேஸ்ட் வந்து டேங்கி அண்ட் சார். சாஃப்ரன் குங்குமப்பூ, ரொம்ப தின் ரெட் ஆரஞ்ச் த்ரெட்ஸ். ஆக்சுவலி இதனோட ஷேப் பாருங்க, த்ரெட்னு சொல்லணும். டேஸ்ட் வந்து ரொம்ப சட்டில் அண்ட் ஸ்வீட். அடுத்தது வந்து கரி லீவ் கருவேப்பிலை. ஸ்மால் கிரீன் அரோமேட்டிக் லீவ்ஸ், டிஸ்டிங்டிவ் அண்ட் ஸ்லைட்லி பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து ஜிஞ்சர் இஞ்சி. லைட் பிரவுன் ஃபைபரஸ் ரூட். ஆக்சுவலி இது ரூட் இல்லைங்களா, ஸோ அதனால ஷேப் வந்து ஃபைபரஸ் ரூட் அண்ட் டேஸ்ட் வந்து ஸ்பைசி அண்ட் வார்ம். அடுத்தது அஜ்வைன் ஓமம், ரொம்ப ஸ்மால் ஓவல் அண்ட் ரிச் சீட்ஸ். டேஸ்ட் வந்து ஸ்ட்ராங் அண்ட் தைம் லைக். ஓகே, இதோட டேஸ்ட் பாருங்க, அந்த வேர்ட் ரொம்ப அழகா இருக்கும், தைம் லைக் டேஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து நமக்கு தெரியும், ஸோ அதனால நான் ஜஸ்ட் வந்து நேம் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்றேன். கிரவுண்ட்நட் ஆயில், கோகனட் ஆயில், அதுக்கப்புறமா வந்து செசமி ஆயில், அதுக்கப்புறமா வந்து மஸ்டர்ட் ஆயில், அதுக்கப்புறமா சன்ஃபிளவர் ஆயில், அதுக்கப்புறமா வந்து ரைஸ் பிரான் ஆயில். ஓகே, இந்த ஆயில்னுடைய நேம் எல்லாமே வந்து நீங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோயாபீன் ஆயில், பாம் ஆயில், கீ, இதெல்லாம் ஃபேட் ஐட்டம்ல வரும். கீ, பட்டர், அதுக்கப்புறமா வந்து ஆல்மண்ட் ஆயில் கூட இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஆலிவ் ஆயில். ஓகே, இதுக்கெல்லாம் தமிழ்ல என்ன நேம்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நட்ஸ் அண்ட் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் பாதாம், ஓவல் அண்ட் ஸ்லைட்லி ஃபிளாட் ஷேப்ல இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைல்டு நட்டி அண்ட் ஸ்லைட்லி ஸ்வீட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேஷ்யூ முந்திரி பருப்பு, கர்வ்டு கிட்னி ஷேப்ல இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச் பட்டரி அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ கேஷ்யூனாலே நம்ம ரிச் ஃபிளேவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வால்நட், அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் அதனுடைய டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா earthy and slightly bitter. அடுத்து வந்து பிஸ்டாஷியோ, அதாவது வந்து பிஸ்தா. ஷேப் வந்து ஓவல் அண்ட் ஸ்பிளிட் ஷெல். ஆக்சுவலி ஸ்வீட் அண்ட் நட்டி ஃபிளேவர்ல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீனட் நிலக்கடலை. எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓவல் அண்ட் பிரவுன் பாட், ரெட்டிஷ் கர்னல். இந்த பாடுன்னா என்ன மீனிங் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா earthy and nutty ஃபிளேவர்ல இருக்கும். அப்புறமா வந்து ரெய்சின், அதாவது உலர் திராட்சை. அதோட ஷேப் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உலர் திராட்சை ரவுண்டா ஓவலா என்ன ஷேப்னு சொல்லுங்க. அப்கோர்ஸ் டேஸ்ட் வந்து ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். அப்புறமா ஃபிக் அத்திப்பழம், இது வந்து ரவுண்ட் அண்ட் ஃபிளாட்டா இருக்கும். ஸ்வீட் அண்ட் ஃபைப்ரஸ் டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது வந்து ஷேப் அப்பியரன்ஸ் டேஸ்ட். ஓகே, எதோடைய ஷேப் அப்பியரன்ஸ்? டேட்ஸ். டேட்ஸ்னோட ஷேப் அப்பியரன்ஸ் அண்ட் டேஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இது ரொம்ப ஈஸி, உங்களால கமெண்ட் பண்ண முடியும்.
நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் கிராமர். இப்போ இவ்வளோ நேரம் ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒவ்வொரு கிராசரி ஐட்டம்ஸ்னுடைய ஷேப் என்ன, அப்பியரன்ஸ் என்ன, டேஸ்ட் என்ன, அதெல்லாம் நம்ம வார்த்தையா தான் பார்த்திருக்கோம். இது நம்ம சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசணும் இல்லையா? சோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிராமர் செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிராமர்ல என்ன நேம்ல வச்சு சொல்லலாம்னு பார்க்கலாமா? அதாவது இந்த ரைஸ், வீட், மஸ்டர்ட், ஓகே, பல்சஸ், சீரியல்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ் கிராமர் டேர்ம்ல நவுன். இதெல்லாம் வந்து நவுன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த டேஸ்ட் நிறைய நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்னுடைய டேஸ்ட் எல்லாம் பார்த்தோம்ல, அதாவது பிளாண்ட் டேஸ்ட், எர்தி டேஸ்ட், நட்டி டேஸ்ட், அதே மாதிரி அதனுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதனுடைய தோற்றம், வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஓவல், கிட்னி ஷேப், அப்புறம் அதனுடைய கலர் நம்ம படிச்சோம். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் டேர்ம்ல என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அப்ப கிராசரி ஐட்டம்ஸ்னுடைய பேர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நவுன், அதோட ஷேப், அப்பியரன்ஸ் அண்ட் டேஸ்ட் அது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, இப்ப இத வந்து நம்ம சொன்ன எல்லா வேர்ட்ஸையுமே நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதணும். இப்ப நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா வினாச்சொற்கள், அது கொஸ்டின்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு சஜஷன், ஒரு ரெக்வஸ்ட், ஒரு ஆர்டர், கமாண்ட் அதெல்லாம். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா நம்ம ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ். ஒரு பொருளை பத்தி நம்ம படிக்கும் போது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தாங்க யூஸ் பண்ணணும். அந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்லயுமே நிறைய சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு. ஓகேங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் நிறைய இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ, எஸ் பிளஸ் வி பிளஸ் சி, எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் சி. இப்ப இதுல இத்தனை பேட்டர்ன்ல இந்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்லயுமே ஒரு பொருளை பத்தி படிக்கும் போது நம்ம எஸ் பிளஸ் வி பிளஸ் சி பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணும். இப்ப இதெல்லாம் என்னன்னு நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ஜெக்ட், வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் verb and C stands for complement. ஓகே, இப்போ இந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகள் போட்டு பேசணும்னு கத்துக்கிட்டோம்னா அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட் ஆயிடும். சப்ஜெக்ட் பொசிஷன்ல என்ன வரும்னா நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் தான் வரும். இன்னைக்கு நம்ம கிராசரி ஐட்டம் பார்த்ததுனால நம்ம நவுன் பொசிஷன்ல என்ன எழுதலாம்? நேம் ஆஃப் தி கிராசரி ஐட்டம்ஸ். இந்த திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பொருட்களுக்கு இந்த ப்ரோனவுன் மட்டும் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இட், திஸ், தட், தீஸ் அண்ட் தோஸ். எக்ஸாம்பிள் ரைஸ், இஸ். சோ இட் டேஷ், அந்த மாதிரி சப்ஜெக்ட் பொசிஷன்ல இவ்வளவுதான் வரும். அடுத்தது verb பொசிஷன்ல என்ன வரும்னு பார்க்கலாம். சோ verb வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் verb இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயின் verb. இது நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா ஆக்ஷன் சென்டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் she eats an ice cream. அந்த பொண்ணு ஈட் அப்படின்ற ஆக்ஷன் பண்றாங்க. சோ அதனால நம்ம மெயின் verb அங்க போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து auxiliary verb. she is eating an ice cream போடலாம். ஆனா இங்க நம்ம வந்து பொருட்களை பத்தி படிக்கிறதுனால நம்ம திங்ஸ் படிக்கும் போது நம்ம லிங்கிங் verb தான் யூஸ் பண்ணணும். மெயின் verb வேண்டாம், auxiliary verb வேண்டாம். இதெல்லாம் தான் லிங்கிங் verb. ஓகேங்களா? ஓகே, அப்ப சென்டென்ஸ்க்கு வந்து என்னென்ன நம்மளுடைய சென்டென்ஸ்க்கு என்ன ஆக்சிலரி என்ன verb போடலாம்? rises, it is. ஓகேங்களா? dates are. இங்க dates வரும்போது மட்டும் ஏன் ஆர் போடுறோம்? இஸ் வந்து நவுன் சிங்குலரா இருந்தா இஸ், நவுன் ப்ளூரலா இருந்தா ஆர் போட்டுக்கணும். ஓகே, அப்போ நம்ம இப்ப என்ன பேட்டர்ன்ல யூஸ் பண்றோம்னா எஸ் பிளஸ் வி பிளஸ் சி பேட்டர்ன் யூஸ் பண்றோம். இதுல சப்ஜெக்ட்ல என்ன வரும்னு பார்த்தாச்சு, verb என்ன வரும்னு பார்த்தாச்சு. அடுத்தது இந்த சி காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் வரும், அப்பியரன்ஸ் வரும், அப்புறம் டேஸ்ட், இது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் வரும். எக்ஸாம்பிள் ரைஸ் இஸ் ஒயிட் இன் கலர், இட் இஸ் ஓவல் இன் ஷேப், இட் டேஸ்ட் பிளாண்ட் அப்படின்னு வரும். ஓகே, அப்போ ஒரு பொருளினுடைய கேரக்டரிஸ்டிக், அதாவது அதனுடைய தன்மை, அதனுடைய ஷேப், அதனுடைய அப்பியரன்ஸ், அப்புறம் அதனுடைய டேஸ்ட். இன்னைக்கு நம்ம கிராசரி ஐட்டம் பார்த்ததுனால இந்த பொருட்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் தான். சோ இத பத்தி பேசும்போதுதான் அதுக்கு என்ன வேர்டுன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். அப்போ அதனாலதான் நம்ம ஒரு பொருளை பத்தி பேசும்போது எஸ் பிளஸ் வி பிளஸ் சி அப்படின்ற பேட்டர்ன் யூஸ் பண்றோம். அப்ப இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். சுகர் இஸ் ஸ்வீட், salt is tasty, wheat is healthy, chilies are spicy, oil is sticky. இதுல sweet, salty, healthy, spicy, sticky இதெல்லாம் தாங்க காம்ப்ளிமெண்ட். ஓகே, அப்ப ஒரு நவுன்ல ஒரு பொருளை பத்தி நம்ம படிக்கும்போது அதனுடைய ஷேப், யூசர்ஸ், அப்பியரன்ஸ், டேஸ்ட் எல்லாமே நம்ம படிக்கணும். படிச்சுட்டு எஸ் பிளஸ் வி பிளஸ் சி அப்படின்ற பேட்டர்ன்ல நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க.
நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ், மோர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் we have to learn. எவ்வளவு வார்த்தைகள் நம்ம கத்துட்டு இருக்கோமோ அதை சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசணும். எப்படி? சோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். இங்கிலீஷ்ல நிறைய கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் இங்கிலீஷ்ல பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஸ்கில் நமக்கு டெவலப் ஆயிடும். ஓகே ஃபைன். இந்த இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? my name is Josh அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே ஃபைன். இந்த my name is அப்படின்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி கரெக்ட். ஓகே, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? क्वेश्चनல இருந்தே அந்த my name is அப்படின்ற வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்கிலீஷ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கேள்வியில இருந்தே நீங்க வேர்ட்ஸ் எடுத்து ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ தட் வில் பி வெரி ஈஸி. அதே சமயத்துல திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஸ்கில்லும் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன். இப்போ நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன். நீங்க இங்கிலீஷ்லயே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃபைன். மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட் இஸ் தி ஷேப் ஆஃப் a walnut? What is the shape of a walnut? இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி பண்ணுவோம்? The shape of a walnut is dash. இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிப்போம். The shape of a walnut அப்படின்ற the shape இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் எங்க இருந்து எடுத்தேன்? क्वेश्चनல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, so the shape of a walnut is dash. ஓகே, நான் dash என்ற இடத்துல you have to fill in. ஓகே, walnut ஓட ஷேப் என்னன்னு சொல்லுங்க. ஓகே ஃபைன். so this is how இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस கேட்டு ஆன்சர் பண்ணும்போது thinking in English அப்படின்ற ஸ்கில் நமக்கு ரொம்பவே டெவலப் ஆகும். My second question, how often do you go grocery shopping? How often do you go grocery shopping? Okay, நீங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை grocery shopping பண்ணுவோம்? மேக்ஸிமம் நம்மள ஒரு தடவை தான் பண்ணுவோம். ஓகே ஃபைன். சோ இதுக்கு ஆன்சர் எப்படி என்ன பண்ணலாம்? ஓகே, சோ I go grocery shopping once a week. I go, இந்த I எங்க இருந்து வந்தது? क्वेश्चन do you, நீங்க எத்தனை தடவை பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த you ன்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணும்போது அந்த you I மாத்திக்கலாம். ஓகேவா? அப்ப what is the answer? I go grocery shopping once a week. அப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, மை தேர்ட் क्वेश्चन, do you prepare a list before you go to the store? Do you prepare a list before you go to the store? ஓகே, கண்டிப்பா நம்ம கிராசரி ஷாப் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு லிஸ்ட் எழுதிட்டு தான் நம்ம போவோம். சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? எஸ், ஒரே வேர்ட்ல சொல்லிடலாம். பட் இருந்தாலும் ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசணும் இல்லையா? அப்ப வாட் இஸ் தி ஆன்சர்? எஸ், I prepare a list. ஓகே, or else yes, I make a list before I go to the store. அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க நிறைய क्वेश्चंस கேட்டு ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பா திங்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற கெபாசிட்டி உங்களுக்குள்ள ரொம்ப அழகா டெவலப் ஆகும். ஓகே ஃபைன். நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக் தி ஹர்டல்ஸ். நம்ம கிளாஸோட அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரேக் த ஹர்டல்ஸ். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணோம். சோ ஒன்னு நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் இங்கிலீஷ்ல தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாலோ இல்ல நம்ம கிராமட்டிக்கலா நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தப்பா இருந்தாலோ நம்ம கூட இருக்கிறவங்க அதை கேட்டு சிரிச்சிருவாங்க. சோ அது நமக்கு நாளடைவில் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் பேசுறதை நிறுத்திடும். ஓகே ஃபைன். இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். நம்ம மதர் டங், நம்ம தாய்மொழி பேச கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா 1 வயசு 1.5 வயசு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டான எந்த வார்த்தையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்க மாட்டோம். தப்பு தப்பா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிருப்போம். கண்டிப்பா கூட இருக்கவங்க சிரிச்சிருப்பாங்க. பட் அது 1 வயசு 1.5 வயசுல அறியாத வயசுன்றதுனால அது நமக்கு பெரிய ஹர்ட்டிங்கா இல்ல. பட் இப்போ வளர்ந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா 4 பேர் நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஓகே ஃபைன். இது கண்டிப்பா நியாயமான ஒரு விஷயம் தான். பட் ஆனா இது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அவங்க நம்மள சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னு யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் சிரிக்கிறாங்க? பிகாஸ் மை pronunciation is wrong and then grammatically my sentence is wrong. If I'm going to correct these two things, definitely they'll stop their laugh. ஓகே, அப்போ என்னுடைய சென்டென்ஸ் நான் கரெக்டா கிராமட்டிக்கலா கரெக்டா நான் பேச கத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பா சிரிக்கிறத நிறுத்திடுவாங்க. என்னோட ப்ரொனன்சியேஷன் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க சிரிக்கிறத நிறுத்திடுவாங்க. சோ அதனால அவங்க சிரிக்கிறாங்களே அப்படின்றத எடுத்துக்கிறதுக்கு பதிலா அவங்க ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஏரியாவை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளடைவில் அவங்களுடைய சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா they'll stop. ஓகே, சோ நம்ம இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய டிஃபிகல்டிஸ் வில் பி ஃபேசிங். ஓகே, சோ அதெல்லாம் ஒன்னா நம்ம செல்ஃப் மோட்டிவேஷனா எடுத்துட்டு எதை பத்தியுமே யோசிக்காம ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. that I have to practice to talk in English. I must get this communicative skill அப்படின்ற ஒரே ஒரு வைராக்கியத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நாளடைவுல definitely you will face a tremendous change in your communicative skill. ஓகே, நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. நம்ம கிளாஸ்னுடைய அடுத்த செக்மெண்ட் ஆக்டிவிட்டி. என்கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நான் சொல்ற விஷயம் இதுதாங்க. How many spoken English classes you are going to attend in future is not a matter.
how many hours you are going to sit inside a spoken English class is not a matter. When you open your mouth and start practicing this individually, then only you will get this communicative skill. So நான் திருப்பி சொல்ற விஷயம் அதுதான். நம்ம எப்போ உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றோமோ அப்பதான் வந்து நமக்கு இங்கிலீஷ் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்றீங்க, அவங்க அழகா சொல்லி கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா ஓகே, எனக்கு அது நல்லா புரியுது. இந்த புரிதல் மட்டும் போதாது, புரிஞ்ச விஷயத்தை நம்ம வாழ்க்கையில பேச ஆரம்பிக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் a skill, this is not an examination, so this is a skill. அப்போ நீங்க பேச ஆரம்பிக்கணும். வெறும் புரிஞ்சுது அப்படின்றதோட மட்டும் நிறுத்திடாதீங்க. ஓகேவா? நீங்க பேச ஆரம்பிக்கும் போதுதான் இந்த ஸ்கில் வந்து உங்களுக்குள்ள வந்து டெவலப் ஆகும். ஓகே ஃபைன். சோ இப்போ நீங்க பேசுறதுக்கு நான் தினமும் வீக்ல ஒரு 4 ஆக்டிவிட்டி 4 நிமிஷம் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 4 minutes நீங்க வாட்ச்ல டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஆக்டிவிட்டி நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு நீங்க உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் அவசியம் கிடையாது. நோ படி, எந்த கம்பெனியும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க இண்டிவிஜுவலாவே பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் ஃபீல் த சேஞ்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நான் திருப்பி சொல்வேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரும்போது யூ மஸ்ட் லேர்ன் மோர் வேர்ட்ஸ். ஓகே, நிறைய வார்த்தைகள் கத்துக்கணும் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் பார்த்ததுனால அதுல இருந்தே நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, நீங்க உங்க கிச்சனுக்கு போயிட்டு உங்க வீட்டுல மளிகை சாமான் பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ இப்ப நம்ம ஒரு மளிகை சாமான் பொருள் எடுத்துட்டோம், அதுல என்னெல்லாம் பார்த்தோம்? அதனுடைய நேம் பார்த்தோம், ஷேப் பார்த்தோம், அப்பியரன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அதனுடைய டேஸ்ட் பார்த்தோம். ஓகே, அப்ப 4 வார்த்தைகள். இப்ப நீங்க மஸ்டர்ட், கடுகு எடுத்துக்கிட்டோம்னா கடுகு சம்பந்தப்பட்ட 4 வார்த்தை நமக்கு தெரியும். ஓகே, நீங்க ஒரு நிமிஷம் உங்க வாட்ச்ல டைம் செட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு கிச்சனுக்கு போங்க. போயிட்டு மளிகை பொருட்கள் எல்லாம் முதல்ல இந்த 4 வேர்ட்ஸை வந்து அப்படியே லைனா சொல்லிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்தாம சொல்லிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ரைஸ் இருக்குன்னா ரைஸ், ஒயிட் இன் கலர், ஆப்லாங், பிளாண்ட். ஓகே, டேஸ்ட் வந்து பிளாண்ட். அடுத்தது வந்து வீட், ஓவல் ஷேப், பிரவுன், டேஸ்ட் தி. ஓகே, சோ இப்போ இந்த ரைஸ், வீட் இது 2 சம்பந்தமா எனக்கு 4 வார்த்தைகள் வந்து நான் சொன்னேன். இந்த மாதிரி உங்க கிச்சன்ல இருக்கக்கூடிய எல்லா மளிகை பொருட்களுடைய அந்த வார்த்தைகள், ஓகே, அது சம்பந்தமான வார்த்தைகள் ஒரு நிமிஷம் நிறுத்தாம சொல்லிட்டு வாங்க. ரைஸ் சொல்லுங்க, வீட் சொல்லுங்க, மஸ்டர்ட் சொல்லுங்க, கியூமின் சீட்ஸ் சொல்லுங்க, ஃபெனல் சீட்ஸ், அந்த மாதிரி லைனா சொல்லிட்டே வாங்க. சீரியல்ஸ், பல்சஸ், ஸ்பைசஸ், நட்ஸ் அப்படின்னு லைனா சொல்லிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்த கூடாதுங்க. அதுதான் வந்து நம்மளுடைய டாஸ்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லிட்டே வரீங்க, டக்குனு எனக்கு மறந்துடுச்சு மேம், ஷேப் தெரியல, டேஸ்ட் தெரியலன்னா டசன்ட் மேட்டர். நீங்க சொன்னதே திருப்பி 2 டைம் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா நிறுத்தக்கூடாது. ஓகே, சோ அந்த மாதிரி ஸ்லோவா நிறுத்தக்கூடாது. அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டா they'll run. சோ நிறுத்தக்கூடாதுன்னா வேகமா ஓடுறது இல்ல, அழகா நிறுத்தி நிதானமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கேப் விடாம சொல்லணும். அவ்வளவுதான் மேட்டர். ஓகே ஃபைன். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஆக்டிவிட்டி, இப்ப வார்த்தைகள் சொன்னோம் இல்லையா? இந்த வார்த்தைகள் வந்து அப்படியே சென்டென்ஸா போட்டு பேசணும் இல்லையா? சோ அதனால அடுத்த ஒரு நிமிஷம் உங்க வாட்ச்ல டைம் செட் பண்ணிட்டு இது அப்படியே சென்டென்ஸா பேச ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், this is a rice, it is white in color, it is oblong in shape, it tastes bland. Okay, this is wheat, it is oval in shape, it is brown in color, it tastes earthy. This is a mustard. Okay, அந்த மாதிரி ஒரு நிமிஷம் சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசுங்க. இதுதான் வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி. தேர்ட் ஆக்டிவிட்டி, you have to improve your pronunciation. ஓகே, அதுக்கு இது தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம பண்ணினா மட்டும்தான் உங்களால pronunciation இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியும். வேற எதுக்கு வழியே கிடையாது. ஓகே, அது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு நிமிஷம் உங்க வாட்ச்ல டைம் செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இங்கிலீஷ் புக்ஸ், அந்த புக்ஸை எடுத்து இங்கிலீஷ்ல சத்தமா ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இது இங்கிலீஷ் பேப்பர்ஸ் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது இங்கிலீஷ் நாவல்ஸ், அந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேட்டட் புக்ஸ் எல்லாம் எடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் we have to start in the basic level. ஸோ அதனால 1ஆவதுல இருந்து 4ஆவது அந்த புக்ஸ் மோர் தேன் இனஃப். இல்ல இந்த சின்ன குழந்தைங்களுக்கு குட்டி காமிக் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி புக் எடுத்து நீங்க வந்து ஒரு நிமிஷம் வந்து வாயை திறந்து சத்தமா ரீட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்படி ரீட் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மவுத் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஸ்பீச் ஆர்கன் சொல்லுவோம். நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் யுவர் ஸ்பீச் ஆர்கன் வில் கெட் பிராக்டிஸ்ட். ஓகேங்களா? இந்த ரீடிங் பிராக்டிஸ்ன்னு சொல்றதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஸ்பீச் ஆர்கன்ஸ் நல்லா அப்பதான் வந்து பிராக்டிஸ் ஆகும், உச்சரிப்புகள் தெளிவா வெளியில வரும். ஓகே, சோ அதுக்காக தான் ரீடிங் பிராக்டிஸ் பண்ண சொல்றது. ஓகே, இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ்ல எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ஸ்பீச் ஆர்கனுக்கு என்ன பேர், இதெல்லாம் வந்து தனியா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஓகே, சோ இப்போ நீங்க வந்து இந்த ஒரு நிமிஷம் ரீடிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. மேம், நான் தப்பா ரீட் பண்றேன், இது எனக்கு கரெக்ட் பண்றதுக்கு ஆள் வேணுமே. யாருமே வேண்டாம், உங்களுக்கு நீங்க தான் டீச்சர். நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண அது தப்பு, இதை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே நாளடைவுல தெரிய வரும். ஓகேங்களா? சோ அதனால ஜஸ்ட் பிலீவ் மை வேர்ட்ஸ். நீங்க வந்து
வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி 3. 4வது ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னுடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் எந்த பொருள் நம்ம கொடுத்தாலும், எந்த டாபிக் கொடுத்தாலும், எதை பற்றினாலும் நம்மளால பேச முடியணுங்க. அதுதான் வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். இதை நான் ரொம்ப வந்து நம்புறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம மளிகை பொருட்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஏதாவது ஒரே ஒரு கிராசரி ஐட்டம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டர்மரிக் பவுடர், ஒரு டாமரின், ஒரு மஸ்டர்ட், இல்லை ஏதாச்சும் ஒரே ஒரு பொருள் எடுத்துட்டு அந்த பொருளை பத்தி நீங்க ஒரு நிமிஷம் பேசணும். ஓகேங்களா? இப்போ மஸ்டர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய நேம் சொல்லிடலாம். யூ கேன் டாக் அபவுட் த ஷேப் அண்ட் கலர் அண்ட் த டேஸ்ட். அதுக்கப்புறம் மஸ்டர்டை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாச்சும் ஒரு பொருள், அந்த பொருளை பத்தி ஒரு நிமிஷம் நம்மளால பேச முடியணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு நிமிஷம் பேச முடியாது. மேபி 30 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் தான் நம்மளால பேச முடியும். நாளடைவில் இதை ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா வந்து யூ கேன் டாக் அபவுட் எனிதிங் இன் 1 minute fluently. ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from me. Take care.